கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக மணவாளனாக மணவாட்டியாகிய திருச்சபையாகிய நம்மை அழைத்து கொண்டு போவதற்காக வரப்போகிறார். அவர் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஏற்ற துணை. ஆமேன். ஆண்டவர் ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதாமை மண்ணினாலே என்ன செய்வார்னா சிருஷ்டித்து ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளாக ஊதுவார். அப்படிதான் மனுஷனை கர்த்தர் சிருஷ்டித்தார். மனுஷனை சிருஷ்டித்ததுக்கு ஆண்டவர் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஏவாளை சிருஷ்டிக்கிறார். அந்த ஏவாளை எப்படி சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து ஏவாளை சிருஷ்டிக்கிறார். ஆமேன். இப்படி தான் ஏவாளை ஆதாமுக்கு ஏற்ற துணையாக தேவன் உண்டாக்கினார். அதே போல தான் நமக்கு இன்றைக்கு ஆண்டவருக்கு இன்னொரு நாமம் இருக்குது, 2ஆம் ஆதாம். அவர் தான் நம்முடைய 2ஆம் ஆதாம். முதல்ல உருவாக்கப்பட்ட ஆதாம் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய கட்டளையை மீறி உடன்படிக்கையை மீறி நடந்து விட்டார். அதனால் பாவம் உள்ளே பிரவேசித்து விட்டது. அந்த ஒரு மனுஷன் மூலமாக பாவம் பூமிக்குள்ள மனுக்குலத்துக்குள்ளாக முழுவதுமாக பிரவேசித்து வந்துவிட்டது. ஆனால் 2ஆம் ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் பாவம் உள்ளே பிரவேசித்தது போல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமாகிய அவருடைய கீழ்ப்படிதலினால் நாம் என்ன செய்யப்படுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒருவருடைய கீழ்ப்படிதலினால் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆமேன். அப்போ இந்த 2ஆம் ஆதாமுக்கு ஏற்ற துணையாக யாரை தேவன் உருவாக்குனார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய விழாவில் குத்தினார்கள் என்று சொல்லி நாம் சிலுவையில் பார்க்கிறோம். அவருடைய விழாவில் குத்தப்பட்ட பொழுது இரத்தமும் தண்ணீரும் அங்கிருந்து வெளியே வந்தது என்று பார்க்கிறோம். அந்த இரத்தத்தின் மூலமாக அந்த தண்ணீரின் மூலமாக தான் இந்த மணவாட்டியாகிய திருச்சபையாகிய நாம் என்ன செய்யப்பட்டோம், உருவாக்கப்பட்டோம். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட மணவாட்டி தான் நம்ம எல்லாருமே. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற திருச்சபையில் காணப்படுகிற நம்ம எல்லாருமே, அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிற எல்லாருமே அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட மணவாட்டிகள். இப்பொழுது நம்மளை என்ன செஞ்சிட்ருக்கார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தண்ணீர் என்கிற தேவ வசனத்தினால நம்மளை கழுவி சுத்திகரித்து கொண்டே வருகிறார். அதாவது அவருடைய 2ஆம் வருகைக்கு அவர் வரும்போது நம்மளை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காக 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து மணவாட்டியாகிய நம்மளை என்ன செய்து கொண்டிருக்கிறார், சுத்திகரித்து கொண்டும் ஆயத்தப்படுத்தி கொண்டும் இருக்கிறார். அதனால் நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படி ஏவாள் பாவத்தில் விழுவதற்கு முன்பதாக வரைக்கும் ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையாக தான் அவங்க இருந்தாங்க. அமேன். அதே போல தான் நம்மளை கர்த்தர் நம்பி என்ன செய்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அவருடைய மணவாட்டியாகிய திருச்சபையாக மாற்றி இருக்கிறார். நாம் அவருக்கு ஏற்ற துணை. எல்லா விதத்திலையும் கிறிஸ்துவுக்கு ஏற்ற துணையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆமேன். அவருக்கு ஏற்ற துணையாக நம்ம மாறணும், நம்ம சுத்திகரிக்கப்படணும், நம்ம ஆயத்தப்படணும். அப்படிங்கிறதுக்காக தான் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்த மணவாட்டிகளாக நம்மை மாற்றிக்கொண்டே வருவார். அப்படி அவர் மாற்றுவதற்கும், அவர் நம்மளை சுத்திகரிப்பதற்கும், அவர் நம்மளை ஆயத்தப்படுத்துவதற்கும் நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதாவது ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கணும். நம்முடைய சுயங்களை அழித்து ஆவியானவருடைய ஆளுகைக்கு நாம் இடம் கொடுக்கும்போது, அதாவது ஆவியானவருக்கு இடம் கொடுக்க கொடுக்க நம்முடைய சுயம் என்ன செய்யப்படும், நமக்குள்ள ஒழிக்கப்படும். இப்படியாய் நம்ம ஒரு ஏற்ற துணையாக நம்முடைய 2ஆம் ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நாம் ஆயத்தப்படுவோம், சுத்திகரிக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார். அவர் 2ஆம் வருகையில் வரும்போது ஏற்ற துணையாக ஆயத்தப்பட்டிருக்கிற நம்மை என்ன செய்வார், அவரோடு கூட அழைத்து செல்வார். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். ஆமேன்.